ஒரு வாரமாகவே வீடியோ போட முடியல. தம்பியோட நிச்சயதார்த்தம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் காலையில் திருப்பூருக்கு போயிட்டோம். அங்கே தான் வந்து பொண்ணு வீட்டில் நிச்சயம் பண்ணினாங்க. மோதிரம்லாம் போடல, சும்மா வந்து வெத்தலைப்பாக்கு மட்டும் மாற்றிக்கிட்டோம். எங்கள் பெரியப்பா வெத்தலைப்பாக்கு எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டு சைடும் வந்து வெத்தலைப்பாக்கு கொடுத்து மாற்றிக்கிறது, அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து புடவை வந்து நான் எடுத்துகிட்டு வந்த புடவையை கொடுத்து பொண்ணை கட்டிகிட்டு வர சொல்லி, அதுக்கப்புறம் பொண்ணு கட்டிகிட்டு வருவாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கொடுத்தோம். நான், எங்கள் தங்கச்சி, பெரியம்மா, பெரியப்பா எல்லாம் வந்து சேர்ந்து புடவை கொடுத்தோம். புடவை வந்து பொண்ணையே எடுத்துக்க சொல்லிட்டோம். பிடிச்ச மாதிரி எடுத்துக்க சொல்லி ப்ளவுஸ் அங்கேயே தைச்சிக்க சொல்லியாச்சு. காப்பர் கலர் புடவை, லைட்டாக பிங்க் கலர் ஷேடோ வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு புடவை. அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து புடவை கட்டி விடணும், நாத்தனாங்கிற முறையில் வந்து புடவை கட்டி விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான், எங்கள் 2 தங்கச்சிங்களும் போய் புடவை கட்டுறதுக்காக போனோம். நாங்கள் புடவை கட்டல, பொண்ணே கட்டிக்கிச்சு. சும்மா போய் கூட நின்றுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் புடவை கட்டிட்டு வந்த வேட்டி நாத்தனாவை பூ வச்சு விட சொல்லுவாங்க. நான் தான் வந்து பூ வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வந்து வச்சு விட்டோம். ஒவ்வொருத்தராக வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பூ வச்சு விட்டுட்டு பொட்டு எல்லாம் வச்சு விட்டோம். இதை என்னோடய தம்பி, பேர் வந்து குணசேகரன், பொண்ணு பேர் வந்து முத்துச்செல்வி. அதுக்கப்புறமேட்டு வந்து இதெல்லாம் முடிஞ்ச வேட்டி ஃபங்க்ஷனை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். மணி 8 ஆகிருச்சு. 8 மணிக்கு மேலே தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். அடுத்த ஒரே நாள் தான் இடையில. அதுக்கப்புறம் அம்மா வீட்டு பண்டிகை, அதனால் வந்து அங்கே வீட்லேயே வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சு, அம்மா வீட்லேயே. அதனால் வந்து நிறையா பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் என்னால் எடுக்க முடியல போன வாரம். அப்புறம் அம்மா வீட்டு பண்டிகைங்கிறனால அங்கேயே தங்கிட்டு பண்டிகையும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுக்கு வந்தோம். அதனால் கொரியர் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. திருப்பூர்லாம் போயிட்டு தண்ணி குடித்து கொஞ்சம் சேரல. இன்னும் பண்டிகையில் இதெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியானால கொஞ்சம் கொரியர் போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், எங்கள் தங்கச்சி பொண்ணு 2 பேரும். அதுக்கப்புறம் தனியாக இவங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்லி மேலே மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் தம்பியும் பொண்ணும் வந்து ஃபோட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. மேக்கப் வந்து அங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போட்டு விட்டுட்டாங்க பொண்ணுக்கு. எங்கள் தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே வெட்கப்பட்டுட்டே இருந்தான். அந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்களாவே தெரியும். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. அம்மா வீட்டு பண்டிகை வீடியோவும் இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டாக பாருங்கள். அதில் கரகம் எடுத்துக்கிட்டு ஆடுவாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் வரல, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் கால் வீங்கிருட்டு அவங்க வரல. இதுதான் அம்மா வீட்டு பண்டிகை.